தமிழ்நாட்டு மக்களுக்கு அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் சாட்டையோட சட்டப்பட்டனும் அவங்களுடைய அண்ணனுடைய முகத்திரை கிழிஞ்சு தொங்குனதை ஃபுல்லாக பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, ஒருத்தன் ஒரு ஆளை ட்ரோல் பண்ணப்பட்டு அவனே ட்ரோல் பண்ணப்பட்டிருப்பான்னா அது இந்த ஆளாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சும்மா அதாவது முதல்வர் அவர்கள் அப்படி உட்கார்ந்துருக்கத அதாவது நேரம் வரும்போது தாங்க பேச முடியும். அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு உங்கள் அண்ணனை மாதிரி மூக்கு நோண்டிட்டுலாம் இருக்க முடியாது. சீமானவர்கள் மாதிரி மூக்கு நோண்டிட்டுலாம் இருக்க முடியாது. இதில் அப்படி இருக்காருன்னு சொல்லி இப்படி எல்லாம் கொடுத்து வச்சிருந்தாரு. ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக அவரே கண்டென்ட் ஆவார்னு சொல்லி தெரியாமல் இப்படி ஒரு இதை செஞ்சு நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் அவர் பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கானுங்க. அவரை எங்கெல்லாம் வச்சு இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரோல் மெட்டீரியலாக மீம் மெட்டீரியலாக பயன்படுத்திட்டு இருக்கானுங்க. இதில் இவர் சரி அப்படியே போனால் பரவாயில்ல, ஒருத்தருக்காக டிஎம் பண்ணிட்டு இருக்காரு, இதை டிலீட் பண்ணிரு முடியாது அப்படின்னு ஒருத்தங்க சொன்னால் யூ வில் see the consequence அப்படின்னு சொல்லி நான் உங்க மேலே ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், இதை ரிமூவ் பண்ணி தனியாக போய் இவரே டிஎம் பண்ணுறாராம், அவரே போய் பண்ணுறாராம். இவருடைய அண்ணன் எப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னால ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பேர் சுந்தர்னு ஒருத்தங்க அரெஸ்ட் பண்ண உடனே அதாவது தவைக்கு அரசு இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது அந்த இதை பண்ணுது இந்த பண்ணுதுன்னு சொன்னாங்க. கடைசியில் அவர் ரிலீஸ் ஆகி இணையமாக போட்டிருக்காரு. இதை பாருங்க, சீமான் அவர்களுக்கு நன்றி. அது போக தாவேக அரசு, அதாவது எங்க 2 பேருக்கு நடுவில் நடந்த பிரச்சனைங்க, அதுக்கு தாவேக அரசுக்கும் தமிழக அரசுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. இதை சீமான் அவர்களுக்கு மட்டும் நன்றியா தெரிவிக்கிறேன்னு சொல்லி அந்த பன்றியை கை காமிச்சு விட்டுட்டு போயிட்டாரு. இதுல தெரியும், தலைவர்களே இந்த மாதிரி அவனுக்கு அவதூறு பரப்புனா தம்பிமார்கள்லாம் எப்படி பரப்புவானுன்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு அரசு பண்ற தப்போ இல்லை அவங்க செயல்படாத ஒரு விஷயம் இருக்கும்ல, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு குறை இருக்கும், அதை வெளிப்படையா ஒரு விஷயத்துல எடுத்து வைக்கிறது வேற. ஆனா அவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்களா, அப்போ எதுக்கு சொல்றானுங்க? எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால எடுத்து பேச முடியல, அட்லீஸ்ட் இதை வச்சு நம்ம ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி சரி இப்படி உட்கார்ந்துருக்கனால தமிழ்நாட்டு அரசு என்ன ஆயிடுச்சு எனக்கு புரியல. வாயத்துறங்க சிஎம் சார்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்க கட்சியிலலாம் எப்பவுமே வாயத்துறம் தான் பேசிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு மாற்றம் உங்க கட்சிக்கு அது நடந்திருக்கா? கீழ் நோக்கி தான் போயிட்டு இருக்கீங்க, மேல் நோக்கி வளரவே இல்லை. பேசணுமா செய்யணுமா, என்னோட இது ஆர்கியூமெண்ட் பண்ணணுமா, ஃபைட் பண்ணணுமா, இல்லை அந்த வேலையை செஞ்சு முடிக்கணுமா? இத்தனை நாள் பேசி தான் எல்லாரும் பேசி தான் நாட்டை அழிச்சிட்டு இருந்தானுங்க. எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே ஒரு விஷயத்த பேசி அதை இழுத்து ஜவ்வா போறதுக்கு அந்த விஷயத்த ஆக்ஷன்ல தான் காட்டணும். எல்லாத்துக்கும் அவர் எழுப்பி பதில் சொல்ல முடியுமா? அமைச்சர்கள் பேசிட்டு இருக்காங்க, அவருக்கு தரப்பொறுப்பு அவர் பேசிட்டு தான் இருக்காரு, ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்காரு. மற்றபடி எதிர்கட்சிகள் கேட்கறதுக்கு ஆன்சர்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. இவனுக்கு எதுக்கு இதை வச்சு அப்போ ட்ரோல் பண்ணுறாங்க நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசி வரைக்கும் இப்படியே தான் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அப்போ தானே பொழப்பு ஓடும். யூடியூப் சேனல் நடத்தி தான் அவர் பொழப்பு ஓடிட்டு இருக்கு. ஏதாவது ஒன்று பண்ணணும், அப்போ இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணாதான் ஓடுது அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல மாட்ட போறாரு, அதோட திருந்த போறாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் அமைச்சர் மாதிரி வில்சன் அவர்களை அவருடைய பேசுகிற தமிழ் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரால் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கு இன்னைக்கு ஒரு விளக்கமா, ஏன்னா ட்ரால் பண்றீங்களா, என்னோட இது அப்படிதான் இருக்கும். நான் கொஞ்சம் ஒரு 25 வருஷமா அது இல்லாமல் அவர் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சார், ஆங்கில வழியில படித்தவர், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக கல்வி அவங்க எஜுகேஷன் ரீதியாக இருந்தாங்கல்ல, அதில் ஃபுல்லாக அவர் ஆங்கிலம் பயன்படுத்தி அந்த மாதிரி தான் போயிட்டு வந்தது. ஸோ அதுக்காக இப்படி இருக்கு, நான் முடிஞ்சது வரைக்கும் ட்ரை பண்ணுறேன், அதை இன்னும் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பேரவைத் தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய இது மக்களுக்கு புரிகிற வகையில தான் இருக்கு, அதனால நீங்க எந்த ஒரு கோபமும் படணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்போசிட்ல இருக்க அமைச்சர்களும் ஒரு சில பேர் கேலி கிண்டல் பண்ணாலும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, வட்டார வழக்குகள் அந்த மாதிரி நிறைய தமிழ் ஒரு இடத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி அவருக்கும் இருக்கு. அவர் ஸ்கூல்லே படிச்சு ஆங்கில வழியில வந்தாருன்னு சொல்லி எனக்கே தெரியும்னு சொல்லி எதிர்கட்சியில் இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த விளக்கத்தை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் அவரால் முடிஞ்சது அவர் ட்ரை பண்றாரு, இல்லைன்னா அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல அவர் போகலாம், அப்ப சாமானிய மக்களுக்கு புரியாது அப்படிங்கிறனால அவர் ட்ரை பண்ணி புரிகிற வகையில தான் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு எல்லாருமே சட்டமன்றத்தை வாட்ச் பண்ணி அவர் பேசுறது கிண்டல் பண்ற அளவுக்கு இருக்குன்னா, அப்ப தாவேக அரசை எத்தனை பேர் உற்று நோக்குறாங்கன்னு பாருங்க. இதுல நோட் பண்ண வேண்டியது அல்டிமேட்டான பார்ட் என்னன்னா, எதிர்கட்சி தரப்புல ஒருத்தரை எழுப்பி விட்டு அவருக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி அவரை வச்சு கேள்வி கேட்கறாங்க. இங்க என்ன தெரியுமா, அவர் மூச்சு விடாம இங்க இருந்து மாத்தி அமைச்சர் ரமேஷ் அவர்களா இருக்கட்டும், மிச்சம் இருக்கிற ஆதோ அர்ஜுன் அவரா இருக்கட்டும், செங்கோட்டையன் அவர்களா இருக்கட்டும், மாற எந்திரிச்சு இதுதான் ஆன்சர். இதுல அல்டிமேட்டா என்னன்னா, ஒரு விவசாயி காங்கிரீட் போட்டு நடந்து கரும்பு விவசாயத்தை பார்க்க போனாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர், யாரு, நம்ம டாடியார் இருக்காருல அவரை. அதே போல திமுக ஆட்சி காலத்துல விவசாயிகள் போராட்டமே பண்ணலையாம். அதை அவர் என்ன சொல்றாருன்னா, ரமேஷ் அவர்கள் திரைக்கதை வசனம் அதை அப்படியே அழகா அவர் சொல்றாரு. யாரு, எதிர்த்தரப்புல இருக்க MRK அவர்கள் சொல்றாருன்னு சொல்லி இவர் போட்டு அடிக்கிறாரு. ஏன்னா விவசாயிகள் போராட்டம் பண்ணல அவங்க ஆட்சி காலத்துல. சாமி அமைச்சர் இப்படிலாம் சொல்லும்போது சிரிச்சாருன்னு இதெல்லாம் சொன்னா. ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு சலுகை, அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஒரு வரலாறுல இதுவரைக்கும் கொடுக்காத அளவுக்கு ஒரு தொகையை உயர்த்தி கொடுத்துருக்காங்க, 4000 கொடுத்துருக்காங்க. இதனால இந்த ஒரு சில விஷயங்கள், இப்போ இந்த அரிசி ரேஷன் கடையில் கொடுக்குறாங்கல்ல, அப்போ விவசாயிகள்கிட்ட நல்ல ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நம்ம வாங்கினோம்னா அவங்க நல்ல அரிசியும் கொடுப்பாங்க, அது மக்களுக்கும் போய் சேரும். ஸோ அது மூலமா
மக்கள் நிறைய பேர் பயனடைவாங்க, நல்ல அரிசியும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சிம்பிளாக சொன்னால் இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம சிரிச்சது, இதெல்லாம் பேசினாங்க, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கரும்புக்கு இதுக்கு முன்னால் இந்த ஆட்சி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த ரேட் வந்து கம்மியாகிட்டே போகுது. அதாவது அவங்க வந்து வேற மாநிலத்தை கம்பேர் பண்ணி அவங்கெல்லாம் நம்பர் 1ல இருக்கிறாங்க, நம்ம வந்து 30% கீழே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறத மீண்டும் மறுபடியும் தமிழ்நாடு வந்து அந்த இடத்துல வரணும், மேலே நோக்கி கரும்பு விவசாயத்தில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஏற்றி கொடுத்துருக்காங்க. இதுதான் அது வந்து காரசாரமாக உள்ள வந்து நிறைய விவாதங்கள் போயிட்டு இருந்து, யாருன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் எழுந்து நின்று மாற பேசினது, அங்கேருந்து இங்கேருந்து பேசினது எல்லாமே இது சார்ந்த விஷயங்கள் தான். ஸோ இதனால தாவேக்கா அரசுக்கு ஒரு விஷயம், அதாவது முடிஞ்ச வரைக்கும் நிதி பற்றாக்குறை இருக்கிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு திட்டத்தை அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன இதை ரைஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க, அதே நேரத்தில் மக்களும் பெனிஃபிட் ஆவாங்க, அரசுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு இது வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ இதையும் ஹைலைட் பண்ணிட்டு ஆட்டைக்கு என்னன்னா, இப்போ வந்து கல்யாணத்துக்கு எடுத்த அந்த கோட்டை வந்து எப்படியாவது யூஸ் பண்ணணும், அந்த பிளேசரை வந்து யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி யாருமே ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண மாட்டாங்க, வீட்டில் பூட்டி வச்சிருவாங்கல்ல. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்காக எனக்கும் வந்து கோட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தன் கோட்டு போட்டால் எப்படி இருக்குமோ அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தா சொந்த காசை போட்டு நீ வந்து என்ன பண்ணணும், ஒரு பிளாக் கலர் கோட்டை அதை வாங்கிட்டு வந்திருக்கணும். அங்கே சம்மந்தமே இல்லாமல் ஒரு கோட்டு அவர் வந்துட்டு ஒரு 2 நாளாக நல்லா போயிட்டு இருந்தோட 3வது நாளாக போடுறாரு. அப்போ வந்து அரசியலும் மக்கள் நோக்கம் அதெல்லாம் கிடையாது, மக்களோட நல்லது இதெல்லாம் நோக்கி வந்து இப்படி வந்து ஒரு இது கிடையாது. இவனுக்கு ரெவன்யூ வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான், மற்றபடி அதில் ஒன்றுமே இல்லை. அவர் கிண்டல் பண்ணுற விஷயத்தில், கேள்வி கேட்குற விஷயத்தில் ஒன்றுமே இல்லை. கேட்கணும்னு கேட்கறது தான். அரசு எப்படி ரன் ஆகிட்டு இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட எஃபோர்ட்டை போட்டுட்ருக்காங்க. கேள்வி கேட்குறது தப்பு இல்லை, அப்போ தான் வந்து இன்னும் வந்து நல்ல வீரியமாக இன்னும் நல்லா சிறப்பாக செயல்பட முடியும். ஏன்னா குறைகள் வந்து எல்லா ஆட்சிலையும் இருக்கும், எல்லா காலத்துலையும் இருக்கும். அதை சரி பண்ணி வர்றது தான் வந்து நல்ல ஆட்சின்னு சொல்லுவோம். மற்றபடி அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தால் அது வந்து திமுக ஆட்சின்னு சொல்லுவோம். அதுதான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து நல்லாட்சி நடந்துட்டு இருக்கு. இது இன்னும் நிறைய போகும். எத்தனை பேர் கிண்டல் பண்ணாலும் சரி, எத்தனை பேர் இது பண்ணாலும் சரி, அது மூலமாவது ஒருத்தர் சம்பாதிச்சு சாப்பிட்றாங்க. அவனுக்கு ஒரு வேளை வந்து வீட்டில் அதாவது அரிசி வந்து போட்டு அவன் சாப்பிட்றதுக்கு அது உதவியாக இருக்குதுல்ல. அதனால தாவேக்கா அரசு எல்லாத்துக்கும் மறைமுகமாகவும் இந்த மாதிரி வந்து நேரடியாகவும் வந்து உதவி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் கரும்பு விவசாயிகளுக்கு வந்து அவங்க உதவி பண்ணுற மாதிரி சாட்டைக்கு வந்து வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கும் உதவி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பெருமைப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இந்த வீடியோ முடிக்கிறோம்.